Thursday ஈவினிங் த்ருவா குட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். ஒரு 7 மணிக்கு மேலே ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். ட்ராகன் ஃப்ரூட் அப்போ தான் வாங்கி வச்சிருந்தேன் அப்படிங்கிறதுனால அது கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். நைட் பெருசாக சமைக்கிற வேலை இல்லை, ஏன்னா மத்தியானமே சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன், நைட்டுக்கும் சேர்த்து வச்சாச்சு அப்படிங்கிறது. அதுலேருந்து கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சிக்கன் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். நைட்டுக்கு கொஞ்சமாக கிரேவி பண்ணிக்கலாம், பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட். ரீசெண்டாக மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது பெங்களூரில் நம்மளோட ஹோம் மேக்கர் ஒருத்தங்களை மீட் பண்ணேன். ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. பேசும்போதே உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, இன்னும் நீங்கள் நிறையா ஸ்டெப்ஸ் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னா கூட ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், ஹஸ்பண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அக்கா இன்னமும் அந்த நிலைமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு டக்குன்னு நீயா நான் எபிசோட்ஸ் தான் ஞாபகம் வந்தது. முன்னாடி பார்த்தது பூமர் ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னமும் வந்து நிறையா விஷயங்களுக்கு விமனை வீட்டில் கண்ட்ரோல்டாக தான் வச்சுருக்காங்க, ஒரு ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி. காலம் ரொம்ப அப்கிரேட் ஆகிட்டுருக்கு, இன்னமும் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.